ஹாப்பி கேரட் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரட் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கேரட் ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், இன்னும் தேங்காய் கொஞ்சம் பூ திருவி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மிளகாய் வத்தல். நீங்கள் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கணும், ரோஸ் கலர் ஆகணும். எப்போயுமே ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கிட்டா தான் வெங்காயம் நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் புட்டுத்தட்டில் துருவி வச்சுருக்க கேரட்டை உப்பு போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கணுங்க. கேரட் நல்லா வதங்கினோன்னே தண்ணி தேவையில்லை, அதிலே நிறைய மாய்ச்சர் இருக்குது. கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போடுங்க. ஃபைபர் நிறைய இருக்குது, தேங்காய் பூலாம் நல்லா சேர்க்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். கேரட் கலர் மாறாமல் நம்ம வதக்கி எடுக்கணும். அப்படின்னா எண்ணெயும் ரொம்ப கம்மியாக விட்டுட்டு அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு, அப்போ தான் அந்த கலரோடு நீங்கள் சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரைஸோட நிறைய வெஜிடபிள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி கேரட்டு, தேங்காய் பூ, அப்புறம் சீட்ஸ் எல்லாம் போட்டு தாளிதம் போட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.